இயேசு சீஷர்களை பார்த்து, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். சிறிது நேரத்தில் பலத்த காற்று வீச ஆரம்பித்தது. நித்திரையாயிருந்த இயேசுவை அவர்கள் தட்டி எழுப்பினார்கள். இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அமைதல் உண்டாயிற்று. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். தேவ பிள்ளைகளே, காற்றுக்கும் கடலுக்கும் இயேசு கட்டளையிடுகிறார். அவைகளும் அமைதியாக அவரது வார்த்தைகளுக்கு அடங்குகிறது. இது எப்படி நடக்கிறது? வேதம் சொல்வதை கவனிங்கள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். ஆம், சமுத்திரம் தேவனால் உண்டானது. அதனால் அது அவருடைய வார்த்தைக்கு உட்படுகிறது. அவருடைய வார்த்தையை மீறி சமுத்திரம் எதையும் செய்வது இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நாட்களிலே இந்த சமுத்திரத்தில இரைச்சல் உண்டாவது போல பல இரைச்சல்கள், பண விஷயத்திலே, தொழிலுடைய காரியங்களிலே, பிள்ளைகளை குறித்த காரியங்களிலே, சரீர பலவீனம், பலவிதமான போராட்டமான காரியங்கள் காணப்படுகிறதா? தேவனாகிய கர்த்தர் மனிதனை உண்டாக்கின அவர் மனிதனிடத்தில் காணப்படுகிற இப்படிப்பட்ட பலவீனங்களை பார்த்து அவர் அமைதலாயிரு என்று ஒரு வார்த்தையை நம்முடைய குடும்பத்தை பார்த்து சொல்லும்போது நம்முடைய குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் மாறி அமைதல் உண்டாகும். ஆம், நம்முடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை அவர் பாதத்தில் வைப்போம். அவர் நமக்கு உதவி செய்ய நம் வீட்டுக்கு வந்திருக்கிறார், நம் அருகில் இருக்கிறார். நாம் தைரியமாக அவரிடம் கிட்டி நெருங்கி சேர்ந்து நம்முடைய கவலைகளை அவர் பாதத்தில் வைத்து நாம் வெற்றி பெறுவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆமேன். அல்லேலூயா.